ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் அண்ணன் வீட்டில் இன்றைக்கி பால் காய்ப்பு தான். அந்த பால் காய்ச்சிருக்கிற வீட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வீட்டுக்குள்ளே வந்து பால் காய்ச்ச இடத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, வீட்டை அப்படியே சுற்றி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பால் காலையிலே காய்ச்சிட்டாங்க. நம்ம காலையில் நம்மளால் போக முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதான் இப்போ போனோம். வாழைக்குளம் எல்லாமே இருக்குது. நமக்கு முதல்ல எப்போவுமே சாப்பாடு தான் முக்கியம். தான் சாப்பாடு சமையலறையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். சமையலறை உண்மையாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருந்து, நல்லா டிசைனு, நல்லா டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்து, காற்று வாங்குறதுக்கு இதில் இருந்து பார்த்தா கூட அழகாக இருக்கும். ஜன்னல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, சாமி ரூம் இன்றைக்கி வந்து நாங்கள் பெட்ரூமில் தான் வச்சுருந்தோம். ஏன்னா இன்றைக்கி வந்து உள்ளே நம்ம கட்டில் எதுவுமே போடாததுனால சாமி ரூம் வேறு லெவலில் இருந்து கன்னி மூலையில் வைக்கணும்னா அதனால் கன்னி மூலையில் வச்சுருந்து இன்றைக்கி வந்து எல்லாமே வந்துருந்து. அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூமும் வச்சுருக்கோம். சூப்பராக இருந்தது. இந்த ரூமே வந்து ஒரு அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லா பொருளையுமே வச்சுருக்கோம். இன்றைக்கி நைட்டு தான் வந்து செட் பண்ணணும் எல்லா பொருளையும். இந்த பொருளை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருந்து பொருள் எல்லாமே எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பேர் கொஞ்சம் கிஃப்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, இனி அடுத்து இன்னொரு ஹால் மட்டும் இன்னொரு ரூமும் இருக்குது. அதை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்தோம். சூப்பராக டைல்ஸ் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்து, எல்லாமே ஸ்லாப்லாம் வச்சு நம்ம ஏதாவது பொருள் கூட மேலே வைக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அப்படியே சரி, மறுபடியும் ஹாலுக்கு வந்து சரி வெளியே பார்ப்போம் அப்படின்னா, அன்றைக்கி பால் காய்க்கிறனால மதியம் எல்லாருக்குமே வந்து விருந்து வச்சுருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு சாப்பாடும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு போனாங்க. நானும் வந்து ஒரு சாப்பாடு போட்டுட்டு அப்படியே பாயாசத்தையும் குடிச்சிட்டு வந்தேன். வேறு லெவலுக்கு சாப்பாடு எல்லாமே பந்தியில் மறுபடியும் சாப்பாடு இருந்துச்சு. நமக்கு எப்பவுமே சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு சாப்பாடை போடும் அப்படின்னு சொல்லி பந்தியில் போய் உட்கார்ந்துக்கிட்டேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.